அன்மேட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து குலோப் ஜாம் நாட்டு சர்க்கரையில் குலோப் ஜாம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கலந்துக்கிறணும். ஒரு கப்பு என்னோட இருக்க கிண்ணத்தில் போடுறேன். எவ்வளோ இருக்குன்னா 1.25 கப் இருக்கு. அதை போட்டிக்கலாம். அடுத்து தண்ணி அதே கரெக்டாக ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசுங்க. நல்லா டைட்டாக பிசையணும். டைட்டாக பிசைஞ்சால் தான் குலோப் ஜாம் நல்லா இருக்கும். ஓகேவா? ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இருக்கட்டும். கையெல்லாம் கழுவிட்டு இந்த சைடு இப்போ குட்டி குட்டி உருண்டையா இருந்தா மாவு பிசைஞ்சாச்சு. பார்த்துக்கோங்க. நீ அடுத்து வந்து குட்டி குட்டி உருண்டையா உருட்டி வைக்கணும். அதுக்கு முன்னாடி சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். இப்போ 1.5 கப்பு போட்டோமா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நாட்டு சர்க்கரை எத்தனை கப்புனா 1.25 கப்புக்கு 2.5 கப் எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் நல்லா சுகர் சாப்பிடுவாங்க, அதனால 1 2 1/4 கப்பு. ஏன்னா சுகர் நல்லா அவங்க சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். இப்போ வந்து தண்ணி பாருங்க, 1 கப்பு 1 கப் எடுத்துக்கலாம். 1/2 கப்பு. ஓகேவா? அடுத்து வந்து 4 ஏலக்காய். 4 ஏலக்காய். அடுப்பை பற்ற வச்சிடலாம். கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழுத்தி உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சம் மாவா எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி விரிசல் இல்லாமல் பிசைஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா மாவும் நான் பாதி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் நல்லா டைட்டாக இப்படி அழுத்தி பிசைஞ்சிட்டிங்கன்னா விரிசல் வராது. தான் குலோப் ஜாம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், பாகு கொதிக்குது நல்லா. இப்போ அதை வடிகட்டிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிட்டு, ஏன்னா அதில் தூசுலாம் இருக்கும், அதனால வடிகட்டிட்டு திரும்ப கொதிக்க வைக்கலாம்.
பாருங்க வடிகட்டியாச்சு. இந்த இவ்வளோ தூசி இருக்கு. இதை கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ திரும்ப அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சு திரும்ப அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பு வச்சு வத்த வச்சாச்சு. இப்போ கொதிச்சிச்சு. இப்போ வந்து திரும்ப லைட்டாக கொதிக்க வைக்கலாம். லைட்டாக கொதிச்சா மட்டும் போதும். அது கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளா இதை இருக்கிறதை உருட்டிட்டு வந்துடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. இப்போ வந்து அதை பக்கத்து அடுப்புல மாத்திட்டு இங்க வந்து குலோப் ஜாமுக்கு பொரிக்கலாம். போதும், இது கொதிச்சுது. வந்து வடை சட்டி வச்சுக்கலாம். கரண்டி சட்டி காயட்டும். காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. எண்ணெயும் நல்லா காயட்டும், வெயிட் பண்ணுவோம். பால் பாருங்க சிம்மில் வச்சிருக்கு, கொதிச்சுக்கிட்டே இருக்கு. கொதிக்கிட்டோம். இதை எடுத்தோன்னே அதை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போட்டுடலாம். என்னென்ன காயில காஞ்சிட்டு இருக்கு. ஓரளவு காஞ்சிச்சு. ஒவ்வொரு உருண்டையா போட்டுக்கலாம். பாருங்க காஞ்சிட்டு இருக்கு. இப்போ அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். தெரியுதா உங்களுக்கு? இன்னும் உள்ளே காயக்கூடாது. காஞ்சிச்சுன்னா வெளியில் தீஞ்சிரும், உள்ளே வந்து வேகாது. உள்ளே அப்படியே மாவாக இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பண்ணி விடுங்க. பண்ணிங்கன்னா தான் அது வந்து நல்லா உப்பி உங்களுக்கு வரும். ஏன்னா ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா தீஞ்சு போயிடும். வெளியில் வந்து கலர் மாறிடும். உள்ளே வந்து அப்படியே வேகாமல் இருக்கும். அதுக்காகத்தான். பாருங்க இப்பே சின்ன சின்னதாக போட்டோம். எவ்வளோ பெருசாக உப்பி வருதுன்னு. கரெக்டாக மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு குலோப் ஜாம் சூப்பராக வந்துடும். கிண்டி விட்டே இருங்க. அப்படியே கலர் வேகமாக சேஞ்ச் ஆகாமல் உங்களுக்கு உள்ள நல்லா வெந்து வரும். இல்லைன்னா வெளியில் கலர் மாறிடும். உள்ளே வந்துட்டு கலர் மாறாமல் வேகாமல் அப்படியே இருக்கும். கலர் நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். அப்புறம் எடுத்துக்கலாம் ஒரு பேட்ச். சிம்மில் வச்சுருங்க. இப்போ லைட்டாக சிம்மில் இருக்கட்டும்.